நீங்கள் ஒரு பயணம் செல்லலாம். அந்த பயணம் வெகு தூரமான நீண்ட பயணமாக இருக்கலாம். உடன் ஒருவரையோ அல்லது இருவரையோ நீங்கள் அழைத்து செல்லலாம், அல்லது தனியாகவும் செல்லலாம். பயணத்தை மேற்கொள்ளாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. எப்படியாப்பட்ட பயணமாக இருந்தாலும் உங்களுடைய பயணத்தில் உங்களுடன் யாரும் இல்லை, நீங்கள் மாத்திரமே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் உண்மையிலேயே நீங்கள் மாத்திரம்தான் செல்கிறீர்களா? உங்கள் பயணத்தில் தேடல் எதுவாக இருந்தாலும், அது எந்த நோக்கமாக இருந்தாலும், அந்த தேடலையும் நோக்கத்தையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செல்லுகிற பயணம் தனியாக செல்லவில்லை, உடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடன் அவன் இருக்கிறான். அல்லாஹுடைய திருவசனம். பயணங்களில் அல்லாஹுக்கு பிடித்ததும் உண்டு, அல்லாஹ் வெறுத்ததும் உண்டு, அல்லாஹ் விரும்பாத பயணங்களும் உண்டு. உங்கள் பயணம் அல்லாஹுக்குரியதாக இருந்தால் அதில் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி உங்களில் இருக்கிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை. அது அல்லாஹுக்கு முரணாக இபிலீசுக்குரிய பயணமாக இருந்தால், ஷைத்தானியத்தான பயணமாக இருந்தால் நிச்சயமாக அதில் அல்லாஹுடைய கோப பார்வை இருக்கிறது என்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை கவனிக்கிறான். நீங்கள் மேற்கொள்ளுகிற பயணம் அது எந்த நோக்கத்திற்கு என்பதை அல்லாஹ் அறிகிறான். எனவே பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியதாக இருந்தால் நன்றி செலுத்திவிட்டு செல்கிற பண்பும், அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய பயணமாக இருந்தால் அதை விட்டு விலகுவதும் அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தினுடைய பயணம் முன்பு காலத்தை போன்றல்ல. முன்பு காலத்தினுடைய பயணங்கள் மிக நீண்ட தூர பயணமாக இருந்தால் பல மாதங்கள் பல நாட்கள் சிரமம் எடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் நவீனம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் எவ்வளவு தூரமான ஒரு பயணமாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள் அந்த இடத்தை போய் அடையலாம் என்கிற அளவுக்கு காலம் நேரம் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். பயணம் என்பது சொந்த வாகனத்தில் செல்லலாம், அல்லது பொது வாகனத்தில் செல்லலாம், நடந்தும் செல்லலாம், பறந்தும் செல்லலாம், நீரில் மிதந்தும் செல்லலாம். இந்த பயணத்தின் பின்னணியாக உங்களை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் அவசியம் உணர்ந்து ஆக வேண்டும். وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ, அவர்களை நாம் தரையிலும் தண்ணீரிலும் சுமக்கிறோம். அவர்களை நாம் சுமக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய தெளிவு விளக்கம், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள், அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள், அல்லாஹுடைய பார்வைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு பயணம் புறப்படுகிற நாம் சர்வசாதாரணமாக கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொண்டோம், பயணத்தை தொடங்கிவிட்டோம். அதுவல்ல மார்க் நமக்கு சொல்லித் தருவது. பயணம் என்பது பல கஷ்டங்களின் சிரமங்களையும் உள்ளடக்கியது, பல ஆபத்துகளையும் விபத்துகளையும் உள்ளடக்கியது. எனவே இந்த அளவு சிரமங்களும் ஆபத்துகளும் இருக்கிற இந்த பயணத்தில் பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழிமுறை மிக அழகாக இருக்கும். இதா ஹரஜ்த மின் மன்சிலிக் ஃபஸல்லி ரக்அத்தைனி, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் புறப்பட்டு வெளியே போகக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் 2 ரக்அத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தொழுது விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் பயணத்தில் இருக்கிற ஆபத்தை விட்டு உங்களை இந்த 2 ரக்அத்துகள் காப்பாற்றும், பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதேபோல்
பயணத்தை முடித்துவிட்டு இல்லம் திரும்பிய பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு 2 ரக்காயத்துகள் தொழுது கொள்ளுங்கள் என்றும் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். எனவே தொழுகையை கொண்டு, தொழுகையை ஞாபகப்படுத்தி, தொழுகை வழியாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். உன் பயணத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது மார்க்கம். மற்றொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் இருந்து பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக விட்டு செல்வதே இந்த தொழுகை தான் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒரு வெகு தூர பயணத்திற்காக வேண்டி புறப்பட்டு இருக்கிறோம். வீட்டில் மனைவி, மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு மனிதனாக, நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும், நீங்கள் இல்லாத நேரத்தில் அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவதாகவும், நீங்கள் சென்று வரும் வரைக்கும் அந்த நாட்கள் அவர்களுக்கு உங்கள் இடத்திலிருந்து தேவையான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதவி சாதனமாகவும் உங்களுடைய தொழுகை இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக, அழகாக நமக்கு சொல்லி வழிகாட்டுகிறார்கள். எனவே தொழுகையை கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும். அடுத்தபடியாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், துஆவை கொண்டு, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது கொண்டு இந்த பயணத்தை துவங்குங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அஸில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய இந்த பயணத்தில் நான் வழி தவறி போவதை விட்டும், பிறரால் வழி தவறப்படுவதை விட்டும், யா அல்லாஹ், என்னுடைய இந்த பயணத்தில் நான் தவறுவதை விட்டும், பிறரால் நான் தவறவிடப்படுவதை விட்டும், நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும், பிறரால் நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், பிறரை நான் அறியாமையில் ஆழ்த்துவதை விட்டும், பிறரால் நான் அறியாமைக்குள் புகுத்தப்படுவதை விட்டும் யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதிவிட்டு சொல்வார்கள். எவ்வளவு அர்த்தம் உள்ள ஒரு துஆ என்பதை சிந்தித்து பாருங்கள். நமக்கு விருப்பமான நபர்கள் நாம் போகிற இடத்தில் இருப்பார்களா என்று தெரியாது. நம்மளை வரவேற்கக்கூடியவர்கள் இருப்பார்களா என்று தெரியாது. ஒரு ஊருக்கு சென்று வழி கேட்கும் பொழுது நாம் அவர்கள் சரியான வழியை காட்டுவார்கள் என்கிற நம்பி அவரிடத்தில் கேட்கும் பொழுது நமக்கு தவறான வழியை காட்டிவிட்டால் சிக்கலில் போய் நாம் சிக்கிக்கொள்வோம். இந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் உங்களில் பல பேருக்கு நடந்திருக்கும். நாம் ஒருவரை நம்பி சொல்லுவோம். வியாபார விஷயத்தில், கல்வி விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த இடத்தில் நாங்கள் மடையர்களை போன்று நடத்தப்படுவோம், முட்டாள்களை போன்று நாங்கள் நடத்தப்படுவோம். இந்த மாதிரி ஆபத்துகள், இந்த மாதிரி ஏளனங்கள், கேவலங்களை விட்டும் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக என்கிற ஒரு அழகான துஆ இது. இப்படியாப்பட்ட ஒரு துஆவை ஓதி பெருமானார் பயணத்தை மேற்கொள்ள சொல்கிறார்கள். துஆவோடு, அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடியவாறு இந்த பயணத்தை மேற்கொள்வது. அதுபோல பயணத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு துஆவை ஓதிக்கொள்வது சொல்லித் தருகிறார்கள். சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். எங்களுக்கு இந்த பயணத்தை தொகுதுவாக, இலகுவாக, லேசாக்கி தந்த, இந்த பயணத்தை எங்களுக்கு ஆகுமாக்கி தந்த, வசைப்படுத்தி தந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான். இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் சக்தி பெற மாட்டோம். நாங்கள் அவன் பால் என்றோ ஒரு நாள் மீள இருக்கிறோம் என்கிற அர்த்தம் கொண்ட இந்த துஆவையும் ஓத சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையினுடைய அவனுக்கு ஏற்படுகிற பயணத்தில் கூட அல்லாஹ்வை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் செல்ல வேண்டாம் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. பயணத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு,
அதே போல் இந்த பயணத்தில் அல்லாஹ் நமக்கு நிறைய சலுகைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு முசாஃபிர், நம்ம ஊரில் முசாஃபிர்னு சொன்னால் யாசகம் கேட்கக்கூடியவர்களை நினைத்து வைத்திருப்பார்கள். முசாஃபிர்ண்டா அசல் ஷரியத்துடைய லோகத்தினுடைய டிரான்ஸ்லேஷனே அதுதான். முசாஃபிர்னு சொன்னால் பயணம் செய்யக்கூடியவர்கள், யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அல்ல. அல் முசாஃபிர் ஒரு பயணி, பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர். அவருக்கு அல்லாஹு தாலா மார்க்க சட்டங்களை இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தில் சொல்லுவார்கள், பயணம் என்பது, அதில் பெறுகிற வேதனை என்பது, கஷ்டம் என்பது நரகத்தில் ஒரு பகுதி என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு அவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள். இன்னைக்கு அந்த சிரமங்கள், கஷ்டங்கள் குறைந்து விட்டது. முன்பு காலத்தில் ஒட்டகத்திலும் கழுதைகளிலும் குதிரைகளிலும் அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள். பல கால வெயிலையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், குளிரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், புழுதியையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், மழையையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், பசியையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஒழுங்கான உறக்கம் இருக்காது என்கிற பல கஷ்டங்கள் அந்த பயணத்தில் இருந்தது. ஆனால் இன்று நம்ம பயணம் அப்படி அல்ல. சொகுசு கார்களில், சொகுசு வாகனங்களில், குளிர் ஏசியில் இருந்து கொண்டு நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பயணம் அந்த அளவுக்கு சிரமம் இல்லாவிட்டாலும் பயணி ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்று வரும் பொழுது அல்லாஹ் அந்த சலுகைகளை இன்னும் வைத்து தான் இருக்கிறார். அல்லாஹ் கொடுக்கிற சலுகை என்ன? தொழுகையுடைய ரீதியில் இமாம்கள் மதுஹபின் அடிப்படையில் அந்த தொழுகையை சுருக்கி தொழுவது, 4-2 தொழுவது, ஒரு வக்த தொழுகை இன்னொரு வக்தோடு சேர்த்து வசதிக்கேற்ற போல் தொழுகிறது. இந்த மாதிரி வசதிகளை அல்லாஹ் ஒரு முசாஃபிருக்கு, ஒரு சஃபர் செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு முசாஃபிர், ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதனுடைய துஆவை அல்லாஹ் திரைகள் அகற்றி அல்லாஹ் கபூல் செய்கிறான். திரைகள் அந்த முசாஃபிருக்கும் அந்த சஃபரை மேற்கொண்ட அந்த பயணிக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கிற திரைகள் அல்லாஹ் அகற்றுகிறான். அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் பயணத்தை மேற்கொள்கிறார், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், அவர் உடுத்திருக்கிறது ஹராம், அவர் உணவு ஹராம், குடிப்பானங்கள் ஹராம், அவருடைய வாகனம் ஹராம், அல்லாஹுக்கு முரணான ஹராம், அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் என்கிற பொழுது அவருடைய துஆவுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே அல்லாஹ் பயணத்தில் இவ்வளவு சலுகைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய நினைவோடு உங்களுடைய பயணம் அமைய வேண்டும் என்பதை விரும்புகிறான். உங்களுடைய எத்தகைய சிறந்த நல்ல பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்தில் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பயணத்துடைய சட்டத்திட்டங்கள், தொழுகை சுருக்கி தொழக்கூடிய தொலைதூர அளவுகளை நீங்கள் அறிந்த விளக்கம் தெரிந்த உலமாக்களிடத்தில் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு விருப்பமான பயணத்தை உங்கள் பயணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தில் அல்லாஹுடைய நினைவு கொள்ளுங்கள். அல்லாஹ் என்றும் உங்களை காப்பானாக.